வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், உங்களுடைய மொபைல் ஃபோன் தொலைந்து விட்டாலோ இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய மொபைலை யாராவது திருடிட்டு போயிட்டாலோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை கண்டுபிடிக்க தான் மத்திய அரசு ஒரு புதிய இணையதளத்தை அறிமுகப்படுத்திடுறாங்க. ஸோ இந்த இணையதளத்தில் நீங்கள் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணால் போதும், ரெஜிஸ்டர் பண்ணால் உங்களுடைய மொபைலை அவங்க லாக் பண்ணிடுவாங்க. நெட்வொர்க்கை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஃபோனை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க ஒரு சில நாட்களில். ஸோ உங்களுடைய மொபைலை கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அதனுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. சஞ்சார் சாதின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. நான் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, சஞ்சார் சாதின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருப்பாருங்கள், உங்கள் தொலைந்ததோ திருடப்பட்ட மொபைலே தடுக்கவும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் நமக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். ஸோ இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், பிளாக் ஸ்டோலன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மொபைல் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் நமக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இதுதான் அதனுடைய பேஜ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் மேலே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸ்டார் சிம்பிள் எதில் எல்லாம் இருக்கோ. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொலைந்து போன மொபைலில் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மொபைலில் நீங்கள் 2 சிம் யூஸ் பண்ணியிருந்தால் அதில் செகண்ட் மொபைல் நம்பர் இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் சிம்முடைய அந்த ஸ்கேன் செட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 IMEI நம்பர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டோட IMEI நம்பர் இதில் டைப் பண்ணுங்கள். செகண்டோட IMEI நம்பர் இது டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு IMEI நம்பர் தெரிஞ்சால் டைப் பண்ணுங்கள், இல்லைன்னு சொன்னால் விட்டுருங்க. இல்லை நீங்கள் மொபைல் வாங்கும்போது அந்த பாக்ஸ்லேயே அந்த IMEI நம்பர் இருக்கும். ஸோ அது இருந்தால் நீங்கள் அதை பார்த்து டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பிராண்டட் கேட்டிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பிராண்டட் மொபைல் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. ஸோ அந்த என்ன பிராண்டோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவைஸ் மாடல் கேட்டிருக்கு. ஸோ அது என்ன மாடலோ அதுவும் நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸ் அப்படின்னு சொன்னால் பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பில் இருந்தால் இதில் அப்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, சூஸ் ஃபைல்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த இன்வாய்ஸை நீங்கள் அப்லோடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் தொலைந்ததற்கான இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் எந்த பிளேஸில் தொலைஞ்சுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பிளேஸை டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் தொலைஞ்சிருன்னு கேட்டாங்க. அந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக அதில் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. ஸோ எந்த ஸ்டேட்டோ அது கொடுத்துருங்க. மோஸ்ட்லி தமிழ்நாடாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டிருக்கு. ஒரு டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் த போலீஸ் ஸ்டேஷன், தொலைந்த இடத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன் எதுவும் கேட்டிருக்கு. ஸோ அது எதுவோ அதை கரெக்டாக கொடுத்துங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் மொபைல் தொலைஞ்சதுக்கு நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க. கொடுத்துருந்தா அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் நம்பர் இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததற்கான அந்த எவிடன்ஸ் ஒரு பேப்பர் இருக்கும். ஸோ அதை நீங்கள் சூஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மொபைல் உடைய ஓனருடைய இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யாருக்கு மொபைல் தொலைஞ்சோ அவங்களுடைய நேம் இதில் டைப் பண்ணிடுங்க. அவங்களுடைய அட்ரஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆதாரை நீங்கள் அப்லோடு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பரை இதில் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்சாயை இதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு OTP வரும். அதற்கு நீங்கள் மொபைல் நம்பர் ஒன்ஸ் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கெட்டு OTP கொடுத்தா போதும். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP நம்பரை கரெக்டாக டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தா உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் ஆன பிறகு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் ஸ்க்ரீன்லேயே ஷோ ஆகும். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுருங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பர் கிடைச்ச பிறகு நீங்கள் திரும்ப ஹோம் பேஜ் வந்துருங்க.
ஹோம் பேஜ் வந்த பிறகு பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா செக் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரிக்வஸ்ட் ஸ்டேட்டஸ். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண ரிக்வஸ்ட் ஐடி. ஸோ அந்த ஐடி இதில் கரெக்டாக டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தா அப்போ தான் சப்மிட் கொடுத்தா உங்களுடைய மொபைலுடைய ஸ்டேட்டஸ் எந்த சிச்சுவேஷனில் இருக்குன்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.